இங்கே டாபிக் என்னன்னா நம்பர் மல்டிப்ளைட் பை 11 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நம்பராக இருந்தாலும், எந்த 2 டிஜிட் நம்பர் இல்லை 3 டிஜிட் நம்பராக இருந்தாலும் அதை 11 கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 11 into 11 இருக்கலாம், இல்லை 25 into 11 இல்லை 89 into 11. என்ன நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதை ஈஸி ட்ரிக்காக நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 into 11 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்த உடனே எப்படி ஆன்சர் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கிவன் கொஷின் பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. ஸோ 18 நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 டிஜிட் வந்திருக்கனால ஃபஸ்ட்டு 1 போட்டுடுறோம், 8 வந்து லாஸ்ட்டில் போட்டுரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்பர் 1, அடுத்து லாஸ்ட்டில் 8 போட்டுடுறோம். இப்போ வந்து 1ஐயும் 8 இங்கே 1 and 8 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 1ஐயும் 8ஐயும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். அப்போ நடுவில் 9 போட்டுரும். அப்போ 18 11 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 198. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 43 and 11 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 4ஐ வந்து அப்படியே எழுதிடுவோம், அதே மாதிரி 3ஐ வந்து அப்படியே எழுதிடுவோம். இப்போ 4ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். ஸோ அதை வந்து மிடில் எழுதிப்போம். அப்போ 43யும் 11யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 473 தான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 52 into 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 52ல் வந்து 5ஐ ஃபஸ்ட் அப்படியே எழுதிட்டோம், 2ஐ வந்து அப்படியே எழுதிட்டோம் லாஸ்ட்டில். ஓகே, இப்போ 5 + 2 நம்மளுக்கு பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 7 சொல்லி கிடைக்கும். ஸோ மிடில் 572ன்னு எழுதிட்டோம். அப்போ 52யும் 11யும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 572 தான் வந்து ஆன்சராக வரும். இப்போ ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65 into 11 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பாரோ பண்ணல, இது வந்து பாரோ பண்ணுற மாதிரி வரும். அதனால் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இங்கே 65 கொடுத்துட்டாங்க. ஸோ 6 எழுதிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 எழுதிட்டோம். இங்கே வந்து நம்ம 6 + 5 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11 வருது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பாரோ ஆகிற மாதிரி வருது. ஸோ பாரோ ஆகிற மாதிரி வருதுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 11க்கு நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி 1 இங்கே போட்டுருவோம். அந்த பேலன்ஸ் ஒரு 1 வருதுல்ல, அந்த 1ஐ வந்து மேலே பாரோ கொடுத்துரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 + 1 என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு வந்து 7ன்னு சொல்லி ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 65 into 11 பண்ணால் நம்மளுக்கு 715 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, பாரோயிங் வந்து நம்ம நார்மலாக வந்து பாரோ பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் மாதிரியே தான். இங்கே 11 கொடுத்துருக்கனால நம்ம வந்து 1 இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க 1ஐ வந்து 6 கூட ஆட் பண்ணி 7 ஆக்கிட்டோம். அவ்வளோதான் வந்து சிம்பிள் ஆன்சராக இருக்கும். இப்போ லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை 125 into 11 பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ 12 எழுதிடுறோம். இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ 5 எழுதிக்கிறோம். இப்போ 12ஐயும் 5ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 12 and 5ஐ நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 17 சொல்லி கிடைக்குது. ஸோ 7ஐ வந்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அதில் வர 1 இருக்குல்ல, அதை வந்து அடுத்ததுக்கு பாரோ பண்ணுறோம். அப்போ 2 + 1 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 கிடைக்குமா. அப்போ என்ன எழுதிக்கலாம், இங்கே வந்து 3ஆக மாறிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 1375. அப்போ 125 into 11 பண்ணால் நம்மளுக்கு 1375 தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். எந்த நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் இவ்வளோ ஈஸியாக ஆன்சர் வரும்ன்றது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா. இந்த மாதிரி சம்ம நீங்கள் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட டைம் ரொம்ப சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். மேலும் நம்ம வந்து நிறைய வீடியோ செக்மெண்ட்ஸ் வந்து சூப்பரான செக்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ செஷன்லாம் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் சேனலே ஸ்டே டியூன் பண்ணுங்கள். தேங்க்யூ.